கதை சொல்லட்டுமா? ஒரு கல் இருக்குது, அந்த கல் மேலே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். அந்த கல்லுக்கு ஏதாவது ஆகுமா? ஒன்றும் ஆகாதுல்ல. அதே கல் பீச் பக்கத்தில் இருக்குது. அந்த கல் மேலே சைலண்ட்டாக ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரெஷரோட அந்த தண்ணி பட்டுட்டு போகும்போது அந்த கல் என்னவாகும்? டே 1 எந்த சேஞ்சும் இருக்காது, வீக் 1 எந்த சேஞ்சும் இருக்காது, ஒரு மாதத்தில் கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் இயர்ஸ் டுகெதர் இது இப்படியே இருக்கும்போது அந்த கல்லுடைய தன்மையே மாறிடுமா, அதில் ஃபிசிக்கல் இரோஷன் ஏற்படுமா. இது சயின்ஸ், இதை யாராலையும் கண்டிப்பாக மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். ஒரே ஒரு நாள் நம்ம பெரிய எஃபர்ட் போட்டால் ஜெயிச்சிட முடியாது. ஆனால் நம்மளுடைய டெய்லி தாட்ஸ், டெய்லி ஒர்க்ஸ்னால மாற்ற முடியும் தானே? புரியலல்ல? நம்மளுடைய பாடி, நம்மளுடைய மைண்ட் எல்லாமே அந்த கல் மாதிரி தான். அதில் எந்த தண்ணி படுதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். புரியலல்ல? திரும்பியும் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு இருக்கிற சின்ன இன்சல்ட், எனக்கு ஏற்படுற இன்செக்யூரிட்டிஸ், என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், இந்த தாட்ஸ் எல்லாமே அந்த தண்ணி மாதிரி அந்த கல் மேலே பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாள் அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். இதே அந்த கல் மேலே படுற தண்ணி ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியாக இருக்கலாம், குட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், ஸ்மால் வின்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நல்ல விஷயங்கள் பட்டால் அந்த பாடி ஸ்ட்ரெங்தன் ஆகும் தானே? கன்சிஸ்டன்சியோடைய பயாலஜிக்கல் இம்பேக்ட் ரொம்ப ஆழமானது. இது நம்மளோட நியூரல் பாத்வேல மெட்டபாலிசம், ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மேலே படுற தண்ணி என்னது? நீங்கள் சூஸ் பண்ணுற தண்ணி தான் உங்கள் லைஃபோட வடிவத்தையே மாற்ற போகுது. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பல ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.